மக்களே நீங்க சொல்லுங்க. கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம். கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம். மக்களுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை கொஞ்சம் லேட்டா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டிகாஷனே இல்லாம இருக்காங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். ஓகேவா? விஜய் சேதுபதி மாசா என்ட்ரியை கொடுக்குறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இந்த வாரம் யாரு போக போறா? இப்ப ரெண்டு பேரும் ஆட் சீட்ல உட்கார வச்சிருக்காருங்க. யார உட்கார வச்சிருக்காருன்னா, சாண்ட்ரா கனியை தான் உட்கார வச்சிருக்காரு ஆட் சீட்ல. கடைசியா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இதுல யாரு போனா நல்லா இருக்கும், யாரு இருந்தா நல்லா இருக்கும்ன்றத ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. டெம்ப்ளேட்டான கேள்வி. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து டெம்ப்ளேட்டா இருக்கிற கேள்வி தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. மக்கள் உங்களுக்கு ஏற்கனவே ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட் தெரியாதவங்களுக்கு நான் கடைசியில சொல்றேன். இந்த ப்ரோமோல வந்து காட்டாம ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டை நான் கடைசியில் சொல்கிறேன். விஜய் சேதுபதி இந்த கேள்வியை கேட்குறாரு. ஒவ்வொருத்தராக வந்து யார் இருக்கலாம், யார் போகலான்றதை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சாண்ட்ரா போனோம், கனி இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாரையும் பற்றியும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா சொல்ல ஆரம்பிக்கிறா? திவ்யா சைட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா வந்து கனி இருக்கணும், சாண்ட்ரா போனோம்னு சொல்றாங்க. அடுத்ததா சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா கனி இருக்கணும், சாண்ட்ரா போனோம்னு சொல்றாங்க. அடுத்ததா அரோரா சொல்றாங்க. அடுத்து கானா வினோத் சொல்றாரு. அதுக்கப்புறம் கமருதீன் சொல்றாரு, விக்ரம் சொல்றாரு, சபரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே சாண்ட்ரா தான் போனோம்னு சொல்றாங்க, கனி இருக்கணும்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னதை மட்டும் நமக்கு காட்டல. இந்த ப்ரோமோல ஒருத்தர் சொன்னதை மட்டும் காட்டல. அது யாருன்னா பார்வதி. அப்ப பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பார்வதி என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு? சாண்ட்ரா இருக்கணும், கனி போனோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் நடக்கும் செஞ்சிருக்கு. ஏன்னா கனி தான் வெளியே போயிருக்காங்க. கனி வெளியே போயிருக்காங்கன்னு நேற்று வந்தோன்னே திடீர்னு கனியோட சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு குரூப் கிளம்பி வருது. ஏன்டா கனிக்கெல்லாம் எப்படா சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. கனிக்கு எந்த காலத்தில் சப்போர்ட்டர்ஸ்னு இருந்தாங்க எனக்கு தெரியவே தெரியாது. பார்வதி ஏட்டர்ஸ் தான் கனியோட சப்போர்ட்டர்ஸே. மற்றபடி கனிக்கு சப்போர்ட் பண்றவங்கன்னு தனியாக எந்த ஒரு ஜீவராசிகளும் கிடையவே கிடையாது. பார்வதி ஏட்டர்ஸ் தான் கனி சப்போர்ட்டர்ஸ். சரி, இந்த வாட்டி கனி போகவே கூடாது, இது அன்ஃபேர் எவிக்ஷன், இது அன்ஃபேர் எவிக்ஷன் நிறைய பேர் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிப்பா அன்ஃபேர் எவிக்ஷனு? அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான்ப்பா நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்குறது அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து கனி வந்து லாஸ்ட் இடத்துல இல்லை, கொஞ்சம் முன்னாடியே இருக்காங்க. லாஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா, அமித் இருந்தாரு, அமித் வெளியே போயிட்டாரு. சுபிக்ஷா இருக்காங்க, அதுக்கப்புறம் விக்ரம் இருக்காரு, அதுக்கப்புறம் சபரி இருக்காரு. ஸோ இவங்க 3 பேர் தான் போயிருக்கணும். கனி எப்படி போவாங்க? இது அன்ஃபேர் எவிக்ஷன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறது நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி பிக் பாஸ் டீமே அதை பண்ணோம். ஏன்னா ஓட்டிங்கை வச்சு தான் அனுப்பணும்னு கிடையாது. அவங்க விருப்பப்பட்டவங்களெல்லாம் அனுப்புவாங்க. விஜய் டிவி அப்படி பண்ணாதுன்னா சொல்ல முடியாது, பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் போனார் பார்த்தீங்களா? அந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் 4வது பொசிஷன் 5வது பொசிஷன்ல இருந்தார் ஓட்டிங்ல. ஆனா நம்ம கனியக்கா அப்பெல்லாம் கடைசி இடத்துல இருந்தாங்க. கனியக்காவை தானே நியாயமா தூக்கி இருக்கணும். ஆனா யாரை தூக்குனாங்க? வாட்டர்மெலன் ஸ்டாரை தூக்குனாங்க. இந்த மாதிரி கனி ஏற்கனவே 2 வாட்டி தப்பிச்சிருக்காங்க. 2 வாட்டி கனி தான் லோ ஓட்ஸ். கண்டிப்பா கனி தான் வீட்டுக்கு போறாங்கன்னு நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறமா கனி போல வேற யாரோ போனாங்கன்னு வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் அன்ஃபேர் எவிக்ஷன் தானே? அந்த வாரம் வெளியே போனவங்களுக்குலாம் அன்ஃபேர் எவிக்ஷன் தானே? அப்போ குரல் கொடுத்தவங்களை தாண்டி இப்போ நிறைய பேர் கனியோட சப்போர்ட்டர்ஸ்னு சில குரூப் வராங்க. அவங்க வந்து இது அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்றாங்க. நம்ம பார்க்குறது அன்அஃபிஷியல் ஓட்டிங்க. அதை வச்சு நம்ம ஒரு முடிவே எடுக்க முடியாது. ஏன்னா கனி வந்து சபரியை தாண்டிட்டாங்க, விக்ரமை தாண்டிட்டாங்கன்றதை என்னால் நம்பவே முடியல. சபரியை தாண்டிட்டதை கூட நம்ப முடியுது. விக்ரம்க்குலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான ஓட்டு உருவாயிருச்சு. அவரெல்லாம் வந்து இவங்க தாண்டுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்த்தா கனி கொஞ்சம் முன்னாடி இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அஃபிஷியல் ஓட்டிங்ல சொல்ல முடியாது, கனி கம்மியாக இருந்திருக்கலாம். அமித்தும் கனியும் தான் கம்மியாக இருந்திருக்கலாம். சுபிக்ஷா தப்புச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சுபிக்ஷாவோட ஃபேமிலி வரும்போது ஐயோ என்னங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்களே, இன்னும் ஒரு நாள் தள்ளி வந்திருந்தா பொண்ணை கையோட கூட்டு போயிருக்கலாமேன்னு தான் நினைச்சேன். ஏன்னா வந்து சுபிக்ஷா தான் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. அமித் சுபிக்ஷா தான் ரொம்ப கம்மி இருக்கிறதுலையே. ஆனா சுபிக்ஷா இன்னைக்கும் தப்புச்சிட்டாங்க, கனி தான் வெளியே போயிருக்காங்க. என்ன கேட்டா இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் நான் சொல்ல மாட்டாங்க, ஃபேரான எவிக்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ இங்க இப்போ எல்லாருமே சாண்ட்ரான்னு வேகமா சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா தான் வெளியே போனோம், கனி இருக்கணும்ன்ற மாதிரிலாம் வேகமா சொல்லிட்டாங்கல்ல. இப்போ விஜய் சேதுபதி ரிசல்ட்டை கடைசியில் காட்டுறாரு போல. அப்படி காட்டும் போது சாண்ட்ரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வந்து சாண்ட்ராவா கனியா குழப்பற மாதிரி தான் இந்த ப்ரோமோவை கட் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே நியூஸ் வந்துருச்சு, கனி தான் வெளியே போக போறாங்க நியூஸ் வந்துருச்சு. சோ இப்போ எல்லாருமே கனி இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஃபேஸ் எல்லாம் எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்களேன்.
என்னடா இது கனி இருக்கணும்னு சொன்னோம், சாண்ட்ரா தான் இருக்க போறாங்க, கனி வெளியே போக போறாங்கன்னு எல்லார் ஃபேஸும் அப்படியே ஒரு மாறிடுச்சு. காமெடியா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வதி சொன்னதை காட்டல, பார்வதி என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா இப்படி தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ரா இருக்கணும், கனி போயிருக்கணும்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அந்த இதை கட் பண்ணல, ஒரு ஃப்ளோவா இருக்கட்டும்ன்றதுக்காக எல்லாருமே சாண்ட்ரா வெளியே போகணும்னு சொன்ன மாதிரி ப்ரோமோவை கட் பண்ணியிருக்காங்க. அன்ஃபேர் எவிக்ஷன் சிலர் சொல்றாங்கல்ல, அன்ஃபேர் எவிக்ஷன்னா எதை வச்சு அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்றீங்க? கனி பயங்கரமா கேம் விளையாண்டாங்க, வந்து இருந்தாலும் விஜய் டிவி தூக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் அன்ஃபேர் எவிக்ஷன். அப்படிலாம் அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ண மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா ஏன் அன்ஃபேர்னு சொல்றீங்கன்ற உங்களோட கருத்தை கண்டிப்பா சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.